பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் ராமதாஸ் குறித்த செய்தியாளருக்கு கேள்விக்கு அவருக்கு வேற வேலை இல்லை என்று முதலமைச்சர் கூறியிருந்தார். அதற்கு தற்போது பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, அண்ணாமலை என்ன கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கிறார்? அதோட தொடர்பான விவரம் என்ன? ராமதாஸ் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில் தங்கள் ஆட்சியினுடைய ஊழல்களையும் நிர்வாக சீர்கேடுகளையும் மக்களிடமிருந்து மறைக்க அம்பானி அதானி என்று திசை திருப்பக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு வந்த திமுக தற்போது அதானி நிறுவனத்துடன் திமுக அரசுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் தொடர்பு என்ற செய்தி வெளிவந்ததும் அதனை மறைக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும், இது குறித்து தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர்கள் ஒருவரும் பாமக நிறுவனருமான ராமதாஸ் கேள்வி எழுப்பியதற்கு தரக்குறைவான முறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக ஆட்சியில் இருந்த கடந்த 2011-20 ஓடி மறந்துவிட்டாரா என்றும் இன்றைய விமர்சனத்தை அன்று அவர் மீது வைத்திருந்தால் அதனை அவர் எப்படி எதிர்கொண்டிருப்பார் என்ற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். அரசியலில் திமுகவினுடைய இரட்டை வேடத்தை கேள்வி கேட்க அனைவருக்கும் உரிமை இருக்கிறது என்றும், குறிப்பாக தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான பங்கினை வகிக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியினுடைய உண்மையை எதிர்கொள்ள இயலாமல் இது போன்ற தரக்குறைவான முற்றிலும் ஏற்கத்தகாத முறையில் பதிலளித்திருப்பது முதலமைச்சருடைய இயலாத்தன்மையை காட்டுகிறது என்றும், அவர் வகிக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் பதவிக்கு அது அழகல்ல என்பதை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் என்றும் அண்ணாமலை தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.